தனி பரம்பொருளுடன் ஒன்றுபடுவதற்கான ஒழுங்குபடுத்தப்பட்ட பக்தியே பக்தி யோகம். மதத்திற்கும் அனுபூதிக்கும் அதுவே எளியதும் நிச்சயமானதுமான பாதை. இந்த பாதை மூலம் இறைநிலை அடைவதற்கு தேவையானது ஆண்டவன் மீது அன்பு மட்டுமே. இந்த அன்பில் 5 நிலைகள் உள்ளன. முதல் நிலை, இங்கே மனிதனுக்கு உதவி தேவைப்படுகிறது, அவனிடம் சிறிது பயமும் உள்ளது. 2ஆம் நிலை, இறைவனை தந்தையாக கருதுதல். 3ஆம் நிலை, இறைவனை தாயாக காணல். அப்போது பெண்கள் எல்லோரும் அன்னை பராசக்தியின் வடிவங்களாக பார்க்கப்படுகிறார்கள். இறைவனை தாயாக கருதுகின்ற இந்த கருத்திலிருந்தே உண்மை அன்பு உதயமாகிறது. 4ஆம் நிலை, பக்திக்காகவே பக்தி. இது குணங்கள் எல்லாவற்றையும் கடந்த நிலை. 5ஆம் நிலை, இறைவனுடன் ஒன்றி நிற்கின்ற அன்பு நிலை, ஒருமை நிலை அல்லது உணர்வு கடந்த நிலைக்கு இது அழைத்து செல்கிறது. நம்மைப் போலவே இறைவனும் குணங்களோடு கூடியவராகவும் குணங்கள் அற்றவராகவும் இருக்கிறார். பிரார்த்தனைகளும் தோத்திரங்களுமே வளர்ச்சிக்கான முதல் வழி. இறைவனின் நாமத்தை ஜெபிப்பது அற்புத சக்திகளை அளிக்கிறது. விசேஷ சொல் அல்லது புனித வாக்கியம் அல்லது சீடன் மீண்டும் மீண்டும் ஜெபிப்பதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் குருவால் அளிக்கப்படுகின்ற இறை நாமமே மந்திரம். பிரார்த்தனை செய்யவும் துதிக்கவும் ஏதாவது ஒரு மூர்த்தியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுவே அவனுடைய இஷ்ட தெய்வம். இந்த மந்திரங்கள் எல்லாம் வெறும் சொல்லோசை மட்டுமல்ல, அவை கடவுள். அவை நம்முள் உள்ளன. இறைவனை பற்றி சிந்தியுங்கள், அவனை பற்றியே பேசுங்கள். உலகின் மீது ஆசை வேண்டாம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவே ஆகிறாய் என்பதுதான் புத்தர் மலை மீது செய்த உபதேசம். உணர்வு கடந்த நிலையை அடைந்த பிறகு பக்தன் கீழே வந்து மீண்டும் பக்தியிலும் வழிபாட்டிலும் ஈடுபடுகிறார். தூய்மையான அன்பிற்கு உள்நோக்கம் எதுவும் இல்லை, அடைய வேண்டியது எதுவும் இல்லை. பிரார்த்தனைக்கும் தோத்திரத்திற்கும் பின்னர் தியான நிலை வருகிறது. அதன் பின்னர் இறைவனுடைய நாமத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பக்தன் சிந்திக்கிறான். நமது தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் இறைவன் நமது பந்தபாசங்களை அறுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய். தந்தை மகனின் கையை பிடித்து அழைத்து செல்வது போல், இறைவா, நீயும் எங்கள் கரங்களை பற்றி அழைத்து செல், விட்டுவிடாதே என்று பிரார்த்தனை செய். எனக்கு செல்வம் வேண்டாம், அழகு வேண்டாம், இந்த உலகமோ மறு உலகமோ வேண்டாம். எம்பெருமானே, பிரபுவே, நீ மட்டும் வேண்டும். நான் மிகவும் சோர்ந்து விட்டேன். என் தலைவா, என்னை கைப்பிடித்து அழைத்து செல். உன்னிடம் சரண் புகுந்து விட்டேன். என்னை ஆட்கொள், நீயே சரண் என்று பிரார்த்தனை செய். எங்கள் தந்தையே, எங்கள் தாயே, எங்கள் ஆருயிர் நண்பனே, இந்த பிரபஞ்சத்தையே தாங்குபவனே, இந்த வாழ்வின் சிறு சுமையை தாங்க எங்களுக்கு அருள் செய். எங்களை கைவிடாதே. உன்னிடமிருந்து நாங்கள் ஒருபோதும் பிரியாதிருக்க வேண்டும். எப்போதும் உன்னில் வாழ்வோம் என்று பிரார்த்தனை செய். இறைவனிடம் கொண்டுள்ள பக்தி வெளிப்படும் போது, அதுவே எல்லாமாக இருக்கும்போது, இந்த உலகம் ஒரு சிறு துளி போல் தோன்றும். நிலையாமையை கடந்து நிலையானதற்கு செல், இருளை கடந்து ஒளிக்கு செல். சுவாமி விவேகானந்தரின் பக்தி யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு தெய்வீக அன்பு. அன்பை ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தலாம். அதன் முதல் கோணமானது, அன்பு கேள்வி கேட்காது. அது பிச்சைக்காரன் அல்ல. பிச்சைக்காரத்தனமான அன்பு அன்பே அல்ல. அன்பு எதையும் கேட்பதில்லை, மாறாக அது எல்லாவற்றையும் கொடுக்கிறது. இதுதான் அன்பின் முதல் அடையாளம். அன்பின் மூலம் வழிபாடு செய்வதே உண்மையான ஆன்மீக வழிபாடு. கடவுள் இரக்கம் உள்ளவரா என்ற கேள்வியே இங்கு எழுவதில்லை. அவர் கடவுள், அவர் எனது அன்பர், அவர் எல்லாம் வல்லவரான சர்வசக்தி வாய்ந்தவரா, ஓர் எல்லைக்கு உட்பட்டவரா உட்படாதவரா என்ற கேள்விகளுக்கும் இங்கே இடமில்லை. அவர் நல்லது செய்தால் நல்லது, தீமை செய்தாலும் அதனால் என்ன? எல்லையற்ற அந்த அன்பை தவிர மற்ற எல்லா குணங்களும் மறைகின்றன.
பண்டைய இந்திய சக்கரவர்த்தி ஒருவர் காட்டில் வேட்டையாட சென்றபோது ஒரு மாமுனிவரை சந்தித்தார். அந்த முனிவரால் மிகவும் கவரப்பட்டு அவரை தம் தலைநகருக்கு வந்து தம்மிடமிருந்து சில பரிசுகள் வாங்கி செல்லுமாறு வற்புறுத்தினார். முனிவர் முதலில் மறுத்தார். பின்னர் வற்புறுத்தவே இறுதியில் அரண்மனைக்கு சென்றார். அவரது வருகை மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது. சற்று பொறுங்கள், இதோ எனது பிரார்த்தனையை முடித்து கொண்டு வந்துவிடுகிறேன் என்று கூறி பிரார்த்தனையில் அமர்ந்தார் மன்னர். இறைவா, எனக்கு அதிக சொத்தும் அதிக நாடும் உடல் நலமும் குழந்தைகளும் தந்தருள்வாய் என்று பிரார்த்தனை செய்தார். அப்போது முனிவர் எழுந்து வெளியே செல்ல தொடங்கினார். அதைக் கண்ட மன்னர், நீங்கள் பரிசு வாங்கிக் கொள்ளவில்லையே என்று கேட்டார். அதற்கு முனிவர் கூறினார், பிச்சைக்காரர்களிடம் நான் யாசகம் கேட்பதில்லை. நிலம் வேண்டும், பணம் வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும் என்று நீங்கள் இவ்வளவு நேரம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களால் எனக்கு என்ன கொடுக்க இயலும்? முதலில் சொந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்பு ஒருபோதும் எதையும் கேட்பதில்லை, அது எப்போதும் கொடுக்கிறது. ஒரு இளைஞன் தன் காதலியை சந்திக்க செல்கிறான். அங்கே வியாபார உறவு முறை எதுவும் இல்லை. அவர்களது உறவு அன்புமயமானது. அன்பு எதையும் யாசிப்பதில்லை. அதுபோலவே உண்மையான ஆன்மீக வழிபாட்டின் ஆரம்பம் பிச்சை கேட்பது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பெருமானே, இதைத்தா அதைத்தா என்றெல்லாம் யாசிப்பதை முற்றிலுமாக நிறுத்திய பின்னரே மதம் தொடங்குகிறது. அன்பின் இரண்டாவது கோணம் அன்பு பயமறியாதது என்பதை. நீங்கள் என்னை துண்டு துண்டாக வெட்டி போடலாம், அப்பொழுதும் நான் உங்களை நேசிப்பேன். இங்குள்ள தாய்மார்களில் அவ்வளவு வலிமையில்லாத ஒருவர் தெருவில் செல்கிறார். திடீரென ஒரு புலி வந்து அவரது குழந்தையை தாக்குகிறது. அந்த தாய் என்ன செய்வாள்? புலியை தைரியமாக எதிர்த்து சண்டையிடுவாள். மற்றொரு சமயம் இதே பெண் தெருவில் குறைத்து கொண்டு வரும் நாயைக் கண்டு பறந்தோடியிருப்பாள். இவளே புலியின் முன்னே தாவி சென்று தனது குழந்தையை காப்பாற்றியவள். அன்பு பயமறியாது. எல்லா தீமையையும் எதிர்த்து அது வெற்றி காண்கிறது. கடவுள் மீது நாம் கொள்கின்ற பயம்தான் மதத்தின் துவக்கம். அவர் மீது கொள்ளும் அன்பே மதத்தின் முடிவு. இங்கு பயம் அனைத்தும் பறந்துவிட்டது. அன்பே அன்பின் நோக்கமும் முடிவும். இது அன்பு முக்கோணத்தின் மூன்றாவது கோணம். அன்பு ஒரு சாதனம் அல்ல. இன்ன காரியத்திற்காக உன்னை நேசிக்கிறேன் என்பவன் நேசிப்பதில்லை. அன்பு ஒருபோதும் சாதனமாக இருக்க முடியாது. நிறைவு செய்கின்ற குறிக்கோள் அது. அன்பின் முடிவும் குறிக்கோளும் எது? இறைவனை நேசிப்பது. அவ்வளவுதான். இறைவனை ஏன் நேசிக்க வேண்டும்? ஏனென்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. ஏனெனில் அது ஒரு சாதனம் அல்ல. ஒருவர் அன்பு செய்ய முடியுமானால் அதுவே முக்தி, அதுவே நிறைநிலை, அதுவே சொர்க்கம் எல்லாம். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இதை தவிர வேறு என்னதான் லட்சியமாக இருக்க முடியும்? அன்பை விட உயர்ந்ததாக வேறு எதைத்தான் நீங்கள் கொள்ள முடியும்? அன்பு என்னும்போது சாதாரணமாக நாம் என்ன பொருள் கொள்கிறோமோ அதை நான் இங்கு குறிப்பிடவில்லை. இந்த வளவள குள அன்பும் பரவாயில்லை, நன்றாகத்தான் இருக்கிறது. ஆண் பெண்ணை காதலிக்கிறான், அவளுக்காக அவன் சாகவும் துணைகிறான். நல்லது. இதற்கு மற்றொரு பக்கமும் இருக்க முடியும். 5 நிமிடங்களில் அவன் அவளை உதறிவிடலாம், அல்லது அவள் அவனை விட்டு விலகலாம். இது உலகியல், அன்பு அல்ல. உண்மையில் அவளை அவன் காதலிக்க முடியுமானால் அந்த கணமே அவன் நிறை மனிதனாகி விடுவான். அவனது உண்மையான இயல்பே அன்புதான். அவன் தன்னளவில் நிறை மனிதன்தான். மதத்தையோ மன இயலையோ தத்துவங்களையோ பற்றி ஓர் எழுத்து கூட அவன் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவளை காதலிப்பதன் மூலமே யோகத்தினால் கிடைக்கும் சக்திகளையெல்லாம் அவன் அடைவான். ஓர் ஆணும் பெண்ணும் உண்மையிலேயே ஒருவரை ஒருவர் காதலிக்க முடியுமானால் யோகிகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக கூறும் எல்லா சக்திகளையும் அவர்கள் அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனெனில் அன்பே கடவுள். கடவுளோ எங்கும் நிறைந்தவர். ஆகையால் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் அந்த அன்பு உங்களிடம் உள்ளது.
அன்றொரு நாள் மாலை ஒரு இளைஞன் ஒரு பெண்ணிற்காக காத்திருப்பதைக் கண்டேன். இந்த பையனை ஆராய்வது ஒரு நல்ல படிப்பினையாகும் என்று எண்ணினேன். தனது காதல் வேகத்தினால் வெகு தூரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை பார்க்கவும் அங்கு பேசுவதை கேட்கவும் சக்தி பெற்றிருந்தான் அவன். அந்த பெண் சுமார் 200 மைல் தூரத்திற்கு அப்பால் இருந்தாள். ஆனாலும் இந்த இளைஞன் 60-70 தடவை அவளை பற்றி கூறிய தகவல்கள் முற்றிலும் சரியாக இருந்தன. அவள் இன்ன உடை உடுத்தியிருக்கிறாள், இன்ன இடத்திற்கு போகிறாள் என்று சரியாக சொன்னான். இதை என் கண்ணாலேயே நான் கண்டேன். கேள்வி இதுதான்: உங்கள் கணவன் கடவுள் அல்லவா? உங்கள் குழந்தை கடவுள் அல்லவா?